நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும், புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் 1/10/2024 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை. பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி 2 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்தில் திதி இரவு 10 மணியிலிருந்து 34 நிமிடங்கள் வரை இருக்கிறது. அதற்கு பின்பு அமாவாசை வருகிறது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 11 to 15 நிமிடங்கள் இருக்கிறது. அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகிறது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை, மாலை 4:40 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 to 4:30, இரவு 9 to 10:30, குளிகை 12 to 1:30, இரவு 6 to 7:30, யமகண்டம் 9 to 10:30, இரவு 1:30 முதல். இன்று யோகம் சித்த யோகம் காலை 11 to 15 நிமிடங்கள் வரை இருக்கிறது. அதன் பின்பு அமிர்த யோகம் வருகிறது. இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம், திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரவங்களுக்கு. இனி இன்றைய ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் சோர்வு மனப்பான்மைக்கு தவிர்த்து கொள்வதும் நல்லது. உற்சாகத்தோடு வைத்து கொள்ளுங்க. சுறுசுறுப்போடு இருப்பது நல்லது. கவலைகளும் குறையும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு நல்ல மனப்பான்மைக்கு இருப்பீங்க. பணியிலே ஏற்பட்டிருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. தவறுகளை கண்டு நீங்கள் பயந்துவிடவும் வேண்டாங்க. அது சரி செய்வதற்கான வாய்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவில் உங்கள் துணையிடத்தில் சகஜமாக அணுகுமுறை மேற்கொள்வீங்க. நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்னைக்கு அதற்கான முயற்சி நீங்கள் மேற்கொள்ளுங்க. இருவருக்கும் இடையில இன்று அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். நிதி நிலைமை நல்லபடியாக தாங்க இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகள் ஏற்பட்டாலுமே நீங்கள் அதை சமாளித்து கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்பட்டையில் வலி போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். சிறிய அளவில் உடற்பயிற்சியை மேற்கொள்வது நல்லது. சேமித்து வைத்து இருந்த பணத்தை நீங்கள் நகைகளாக மாற்றுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும். இன்று ஆன்லைன் வர்த்தகங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். ஃபைனான்ஸ் தொழிலை நடத்தவும் செய்வீங்க. மனைவியின் பெயரில் புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. முதுகுவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணமும் கிடைக்க பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி இருக்குங்க. தன்னம்பிக்கையோட காணப்படுவீங்க. சிலருக்கு திடீர் பண வரவிற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்திற்கான இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள்னால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகள் பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது நல்லதுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தாங்க இருக்குங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்போட செயல்படுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அரைகுறையாக புதிய வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கராராக பேசவும் வேண்டாங்க. அவங்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகளில் வெற்றியும் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தில் நற்பெயரை பெற்றுவிடலாம். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் ஆதாயத்தை பிற மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. உயர்கல்விக்காக பிரயாணத்தை எதிர்கொண்டு இருக்கிறவங்களுக்கு சற்று கால தாமதங்கள் ஏற்படும். நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதிய நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. அவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்குங்க. பேச்சு வன்மையில் எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சக ஊழியர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளும் குறையும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்று லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் போது மேலும் பல நன்மைகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம்
இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணியில் நல்ல வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கு சில வாய்ப்புகள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். ரிஷபராசி அன்பர்களை பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்தோடு கூடிய நாள் என்று சொல்லலாங்க. விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. அனைவரிடத்திலுமே இன்று புன்சிரிப்போடு நடந்து கொள்ளுங்க. உடன் பிறந்தவங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இதனால் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை செய்கின்ற இடத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. யாரிடத்திலும் இன்று கடுமையாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு அவப்பெயர்களை தருவதாக இருக்குங்க. இன்று பணியிட சூழல்கள் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க இருக்குங்க. நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை உங்ககிட்ட அமைதியான அணுகுமுறையோடு இருப்பீங்க. சில சமயங்களில் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நிதி நிலைமை பொறுத்த அளவிற்கு சீராக இருக்கும். அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவிற்கு மன அழுத்தத்திற்கான காரணமாக விரைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டுங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய பேச்சுக்களை நம்பி அதிக முதலீடுகளும் செய்ய வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க. சகோதரர்களுடைய உறவுகள்னால சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். இனம் தெரியாத குழப்பங்களும் மனதில் இருக்கும். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. கடுமையான முயற்சிக்கு பின்பு வெற்றியும் பெற்று விடுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான நாள் என்று கூறலாம். சகோதரர்களின் சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் முடித்துவிடும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே பிஸியாக உணர்வீங்க. ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது என்கிற மனக்குழப்பத்தில் இருப்பீர்கள். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்று கூறலாம். குடும்பத்தில் அமைதியான போக்கோடு இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். வயதானவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கும். வாகன வகையில் ஆதாயம் உண்டாகும். விவசாயம் தொடர்பான சிந்தனைகள் ஆட்கொள்ளும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு சிறிதளவு பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். மனக்கசப்புகள் நீங்கும். உறவினர்களால் ஏதாவது சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகள் பொறுப்போடு செயல்படுவாங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாங்க. வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய செயல்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. வியாபார பணிகளில் இருந்து வந்த இருபரியான சூழ்நிலைகளும் மாறும். உடன் பிறந்தவங்களுக்கு வீட்டிற்கும் செல்வது நல்லது. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகள் எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களுடைய வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீட்டில் தேவைகள் பூர்த்தியாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். அனுசரித்து செல்வது நல்ல விஷயங்கள் நடக்கும். மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குதுங்க. சாதகமான நாளாகவும் ஆக்கிக்கொள்ளுங்க. உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையை பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே அன்போட அனுசரணையோடு காணப்படுவீங்க. இன்று பிள்ளைகள்னால மகிழ்ச்சியான போக்கு வீட்டில் காணப்படும். அவர்களிடத்திலும் அன்பும் அனுசரணையும் இருப்பீங்க. இன்று நிதி நிலைமை பொறுத்த அளவிற்கு நல்ல ஒரு நாள் என்று கூறலாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டாகுங்க. சிலருக்கு வியாபாரத்திற்கான புதிய பொருட்கள் கொள்முதல் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க.
ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் மட்டும் நுழைய வேண்டாங்க. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விட வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் காவல் நிலையம் வரை செல்லும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்க. கவனத்தை சிதற விட வேண்டாம். சிலருக்கு தொண்டை வலி பிரச்சனைக்காக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வீங்க. வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. காதலில் இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்தில் பேசும்போது நிதானத்தோடு பேசுவது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதமாக செய்வாங்க. அவங்களுடைய போக்கிலே சென்று விட்டு பிடிப்பது நல்லது. வாழ்க்கை துணை அனுசரணையாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்து விடுவீங்க. நண்பர்களின் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. அரசு வேலைகள் தாமதமாக முடியுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவும் வேண்டாங்க. நீங்கள் நினைத்தபடி நல்ல முறையில் அந்த வேலையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. வேலையாட்களினால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடத்தில் விவாதங்கள் செய்ய வேண்டாம். தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு வீட்டில் நடைபெறலாம். நண்பர்கள் உறவினர்களில் மனமகிழ்ச்சியும் ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான போக்கோடு இருப்பீங்க. பெரியவங்களிடத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது. காதல் வலையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணத்தை பற்றி பெற்றோர்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்திருப்பீங்க. இதில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சில திருப்பங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் குறையுங்க. பொறுமையோடு செயல்படுவதும் நல்லது. விலகி இருந்தவங்க விரும்பி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக வீட்டினை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் இதனை எல்லாமே நீங்கள் எளிமையாக கடந்து வந்து விடுவீங்க. போட்டிகளில் வெற்றியும் பெற்று விடுவீங்க. சில வேலைகள் சவாலாக இருந்தாலும் நீங்கள் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய நாள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். மேலும் பல நன்மைகளை பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள்னால செலவுகளும் ஏற்படலாம். மற்றவங்களோட உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மேன்மையும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காக ஏற்பாடுகள் வீட்டில் நடைபெறலாம். ஏதாவது கோயில் விசேஷங்கள்லையும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வீங்க. வேலை செய்கிற இடத்தில் ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இதனால் அவ்வப்போது சலிப்பும் ஏற்படலாங்க. இதை தவிர்க்க முடியாத வேலைகளாகவும் இருக்கும். இதனை செய்து முடித்து உத்வேகத்தோடு இருப்பீங்க. திருமண உறவில் கணவன் மனைவிக்கிடையே அன்போட அனுசரணையாக பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடைபெறலாம். குடும்பத்தில் நடைபெற ஒரு விசேஷத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைக்கி நிதி நிலைமையை பொறுத்த அளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு எதுவுமே இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்போடு இருப்பீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இதனால் மனமும் இனிமையாக இருக்குங்க. விவசாய வேலைகள் எல்லா முனைப்போடையும் செயல்படுவீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரிகளுக்கு பொருட்களை சுலபமாக விற்று திருத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை எல்லாமே நேர்த்தியாக நடத்தவும் செய்வீங்க.
மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமாக முடிவு ஒன்றினை துணிச்சலோடு எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டு வருவாங்க. தந்தையின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் களை கட்டவும் செய்யும். நல்ல ஒரு லாபத்தையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சமாளிக்கும் சாமர்த்தியத்தோடு எஞ்சி இருப்பீங்க. பொது வேலைகளையும் ஈடுபடுவீங்க. பெற்றோரோட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வேலையாட்கள் கடமை உணர்வோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடியங்க ஒரு நல்ல நாள் என்று கூறலாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்று கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்குங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியிலே மேன்மையான நிலைமை ஏற்படுங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிறப்பான நாள் என்று கூறலாம். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் நல்ல லாபத்தை தருங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் காலதாமதங்களும் ஏற்படலாம். சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல் செயல்படுவதும் நல்லது. அரசு பணியிலே இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எதிர்பாராத பணமும் கைக்கு வந்து சேரலாம். சேமிப்புகளும் ஏற்படும். உங்களை பற்றிய புதுவிதமான புரிதல்களோடு இருப்பீங்க. அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் போது மேலும் பல நன்மைகள் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சாதகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் மாமனுடைய அனுகூலம் முடியுங்க. சேமிப்புகள் அதிகரிக்குங்க. ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையினால் நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. ஒரு நல்ல நாள் என்று கூறலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் முழுவதுமே மனமும் தெளிவாகவும் இருக்கும். நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பணிகளை எல்லாமே அனுசரித்து செய்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய திறமைக்கான பரிசுகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிப்படையான உணர்வுகளில் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தி கொள்வது முடியும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வணிகத்தில் ஈடுபடவும் செய்வீங்க. நல்ல லாபத்தை பெற்றுவிடலாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நல்ல திடகமாகவும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய பிரச்சனையின்றி எதுவுமே இருக்காதுங்க. சிலருக்கு 1-2 நாட்களுக்கு ஏற்பட்டு இந்த சளி தொந்தரவுகள் நீங்கும். இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சாதுரியமாக பேசி சில வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகளும் வந்து சேரும். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அரசு வேலையில் அக்கறையாகவும் நடந்து கொள்வீங்க. மற்றவங்களுடைய பாராட்டுகளும் பெறுவீங்க. முதலாளிகளுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு உற்சாகத்தையும் பாராட்டுகளையும் தருவதாக இருக்கும். அரசாங்க ஒப்பந்தங்களை போட்டிகளின் மீது நீங்கள் பெற்றும் விடுவீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் லாபம் உண்டாகும். பிரியமானவங்களிடத்தில் இருந்து வந்த தகவல்கள் வந்து சேரலாம். இது உங்களுடைய உற்சாகத்தை ஏற்படுத்தும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய பணிகளில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை கிடைக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறை தேவைங்க. சின்ன தொல்லைகளும் ஏற்படலாங்க. அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்தில் சில ஊழியர்களை உங்களை தேடி வருவாங்க.
உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல தகவல்கள் வந்து சேரும். இதிலேயே ஏற்பட்டு இருந்த கால தாமதங்கள் நீங்கும். வெற்றியை பெற்று விடுவீங்க. திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். சுப நிகழ்ச்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை துவங்குவதற்காக மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றத்துக்கான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியாக போக்கோட இருப்பீங்க. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை பெறுவீங்க. வாய்ப்பும் இருக்குது. பொருளாதார சூழ்நிலை சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்டு இருந்த இழுபறிய எல்லாமே சரி செய்து விடுவீங்க. பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அரசின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்குங்க. தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை வைத்து வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும். புதுவிதமான பொருட்களை வாங்கவும் மகிழ்வீங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தட்சணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் போது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியிலே எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாக முடியும். உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காலையிலேயே தொடங்குவதும் நல்லதுங்க. முன்னேற்றமான நாளாகவும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்களில் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இழுபறிகள் குறையும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையோடு இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு ஆற்றலும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காண்பீங்க. அனைவரிடத்திலுமே இன்று உற்சாகத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவங்களையே தொற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறன் நன்றாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவில் நல்ல புத்துணர்வோடு இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறை இருப்பது நல்லது. நிதி நிலைமை நல்லபடியாக இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். சில தேவையில்லாத செலவினங்களும் ஏற்படலாங்க. பணத்தை கவனமாக கையாள்வது நல்லதுங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொண்டை வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இன்று நன்றாகவும் உணர்வீங்க. குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கோ அல்லது சுற்றுலாவுக்கோ சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தாய் தந்தையின் வழியில் கணிசமான பண வரவிற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளை எல்லாமே சாதகமாக முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய திருமணங்கள் குறித்து எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மனதில் இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் தொழில் சிறப்பாக நடைபெறும். பல வகையிலையுமே ஒரு அனுகூலமான நாள் என்று கூறலாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதை காண்பீங்க. சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க பெறுவீங்க. எதிரிகள்கிட்ட ஏற்பட்டு இருந்த இடையூறுகள் நீங்கும். உறவினர்கள்னாலையும் நண்பர்கள்னாலையும் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் ஏற்படுங்க. தொழிலை நல்லபடியாக கொண்டு செல்வதற்கான 2 விஷயங்கள் நடக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களும் மதிக்கவும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரத்தில் போட்டியாளர்களும் குறைவாக. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வதற்கான புதியதாக வேலைகளை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வும் எதிர்பார்க்கலாம். அதற்கான அடித்தளமான அமைப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. பெண்களுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். குடும்பத்திலும் அமைதியான போக்கும் இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் காணலாம். இன்று வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லுங்க. மூத்தவங்களோட அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான அனுகூலமாக உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். நேர்மறை சிந்தனைகளும் இருப்பது உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கும். வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வழிபடுவதன் மூலம் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே சாதகமாகவும் முடியும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று கூறலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கவனமோடு இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் சராசரியான வளர்ச்சியோடு இருப்பீங்க. சவால்கள் இருக்கும். இன்று உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். 1ற்கு 2 முறை அலைந்து திரிந்து வேலைகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. சக பணியாளர்களோட கவனமாக இருங்க. பொறுமையோடு கையாள்வது நல்லது. பலன்களை எதிர்பார்க்கலாம். அக்கறையாக பேசுகிறோம் என்று நினைத்து அதிகப்படியான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். இது நல்ல புரிந்துணர்வுகளை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்த அளவிற்கு பணத்தின் பொழுது கவனமாக இருங்க. கவனமாக கையாள்வது நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்குங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. நண்பர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிளவுகள் ஏற்படுத்த வேண்டாங்க. நல்லது. வேலையின் காரணமாக குடும்பத்தை கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டாம். வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் மாறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகளும் குறையுங்க. வியாபாரத்தை நல்லபடியாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. யாரிடமும் கோபமாக பேசவும் வேண்டாம். பொறுமையோடு செயல்படுவது நல்லது. தாய் வழியில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க. துறையிடத்தில் அனுசரணையாகவும் நடந்து கொள்வீங்க. உறவினர்களிடத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தில் பணியாளர்களின் சில செலவுகள் ஏற்படலாம். அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளோட அளவாக பேசுவது நல்லது. வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போனாலும் நல்லபடியாக முடிந்துவிடும். முன்னெச்சரிக்கையாக படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நல்லதுங்க. வெற்றியும் காண்பீங்க. சில பொருட்களை தேடியும் வாங்குவீங்க. நண்பர்களுடைய அறிவுரைகளை கிடைக்க பெறுவீங்க. மற்றவங்களுடைய வார்த்தைகளை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சுய சிந்தனையோடு இருங்க. கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பணிகளில் பொறுப்புகளோடையும் அதிகாரிகள் அலைச்சல்கள் அதிகமாக தாங்க இருக்கும். சிந்தித்து செயல்படுவது நல்லது. மற்றவங்களுடைய குறைகளை நீங்கள் சுட்டி காட்டி கொண்டே இருக்கவும் வேண்டாம். நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வாகன பயணங்கள் போது நிதானம் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாகும். வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளில் ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. சிலருக்கு புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகையை தருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் போது மேற்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகாரிகள்னால எடுத்த காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். நிதானம் செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கையோடு காணப்படுவீங்க. நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு உகந்த நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய பணியில் செயல்திறன்கள் நல்ல முன்னேற்றத்தை தருவதாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று விடுவீங்க. திருமண உறவு என்று வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இருவருக்கும் இடையில் புத்துணர்ச்சி நல்லபடியாக இருக்கும். மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு பரிசு பொருட்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க.
இன்று சேமிப்பு கணக்குகளை நல்லபடியாக பராமரிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு சேமிப்பு கணக்குகள் தங்க நகைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. மற்றவங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசி தீர்த்து கொள்வீங்க. உறவினர்களிடத்தில் தேடி சென்று வீட்டிற்கு அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பிரிந்து இருந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நிகழ்ச்சிக்கான ஆயத்த ஏற்பாடுகளை செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக திட்டமிட்டும் செயல்படுவீங்க. அந்நியர்களுடைய தலையீடு அனுமதிக்காதீங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. புதிய முயற்சிகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயம் வழக்கமான பணிகளில் ஈடுபடுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளோட சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. நீங்கள் பொறுமையாக கையாள்வது நல்லது. எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாங்க. பிள்ளைகளும் பொறுப்பாகவும் செயல்படுவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதமாக முடியும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் நல்லதொரு நாளுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேலே குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவங்களிடத்தில் சகோதர சகோதரியிடத்தில் அனுசரணையாக நடந்துக்கோங்க. வந்த தன வரவிற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இழுபறிகளும் குறையும். மனதில் இருக்கிற குழப்பங்கள் தீரும். புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்போட அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயம் உண்டாகும். வாகனங்கள் தொடர்பான பொழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. இன்று தாமதங்கள் தீரும் நாளுங்க. நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் போது மேலும் பல நன்மைகள் பெறலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையிட்ட புரிதல் ஏற்படக்கூடிய நாள் இதுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் சொல்லலாம். சாதகமான நாளாகவும் அமையும். நம்பிக்கையோடு காணப்படுவீங்க. சில கடினமான முயற்சிகளை கூட நல்லபடியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய பணியின் செயல்திறன் பாராட்டத்தக்க வகையிலும் இருக்கும். பணிகளை நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகள் கணக்கிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமண உறவிலேயே இன்று ஏற்படும் சூழ்நிலை இருக்குதுங்க. மகிழ்ச்சியாக அனுபவிக்கவும் செய்வீங்க. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய சேமிப்பு நிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. முக்கியமாக முதலீடுகளுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு யாராவது சிலர் முயற்சிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 3வது நபர்கள் தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்க. வெளியூர் பயணங்கள் பணத்தை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. மற்ற இடங்களில் சாப்பிடும்போது கவனமாக இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு போன்ற உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. வயிறு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. குடும்பத்தாரோட இடையிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்களில் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். துணையின் வழியிலே எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை லாபமும் நல்லபடியாக தாங்க இருக்கும். நீங்கள் தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால் வீடும் களை கட்டும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது.
உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. யோகமான வாய்ப்புகள் வந்து சேரலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்டு இருந்த பற்றாக்குறை நீங்குங்க. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் அமையுங்க. பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கூலி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் குறையும். பேசும் மக்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழலும் மறையும். இன்று நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் சொல்லலாங்க. மேலும் பல நன்மைகள் பெறலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைபிடிப்பது நல்லது. ஆதாயம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். நெருக்கடிகளும் குறையும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த செயல்களையும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லதுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பதற்கான தைரியத்தோட உறுதியோடையும் காணப்படுவீங்க. எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இன்று பொழுதுபோக்கு பட்ட விஷயத்தில் மனமும் ஈடுபாடு அதிகமாக கிடைக்குங்க. ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. கொடுக்கப்பட்ட வேலைகளை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம். திருமண உறவிலேயே அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்குங்க. பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டும் பேசுவீங்க. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம், பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டும் நீங்கும்படி. மற்றபடி பாதிப்பு என்றும் எதுவும் இருக்காது. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதில் இருந்தாலே போதும். இன்று மற்றவர்களிடத்தில் வேலை சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் இருக்குங்க. அதை சொல்லிவிடவும் வேண்டாம். அவர்கள் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்ல வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தலையிடவும் வேண்டாம். அவசிய தேவைக்காக அலைச்சல்களும் நேரிடலாம். மருத்துவர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்டும் பெறுவீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கி மகிழ்ச்சி தரக்கூடிய தினம் இதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க. ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகள் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பினால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வேலையாட்கள் அமையவும் காண்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் சொல்லலாங்க. ஷாப்பிங் தொடர்பாக வேண்டியதும் இருக்குங்க. இதனால் திட்டமிட்டு படிப்பதும் நல்லதுங்க. உங்களிடத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இன்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. மனதில் இருந்து வந்து நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை காண்பீங்க. குழந்தைங்களுடைய எண்ணங்கள் அறிந்து புதிய வழிமுறைகளை அறிவீங்க. வழிநடத்தவும் செய்வீங்க. உயர்கல்வி சார்ந்த துறைகள் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாலே போதும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நாளாக அமையும். வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் விநாயகரின் அருள் கிடைக்கும். பல நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீண் விவாதங்களை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது.
கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குதுங்க. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆறுதலையும் தருவதற்காக இருக்குங்க. பரபரப்பாக வேலையில் இருப்பீங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் நல்ல சூழ்நிலையை உருவாக்கலாங்க. நட்பான அணுகுமுறைகள் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளும் செய்வீங்க. நிதி நிலைமை நல்லபடியாக அமையுங்க. பணத்தை செலவு பண்ணும்போது கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவிற்கு சளி மற்றும் இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. பொருளாதார முன்னேற்றத்தினால மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். 2 மடங்கு லாபத்தை பெற்று விடலாங்க. லாபமும் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முதலாளிகளுடைய பாராட்டுகளை பெற்று விடுவீங்க. குடும்பத்தில் தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. புதிய வாகனங்கள், பணமும் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு தந்தையோட மனக்கசப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. பிரியமானவங்களுடைய சந்திப்பும் நடைபெறலாம். பணத்தை சாமர்த்தியமாக கையாள்வீங்க. வீண் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். கலைப்பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. திருமண பேச்சுவார்த்தை சுபகாரிய முயற்சிகள் நன்மையில் முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். சலசலப்போடு இருந்து வந்தாலும் நல்லபடியாக இருப்பீங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருந்து வந்தாலுமே திறம்பட சமாளித்து விடுவீங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். உணவு தொழில், சுற்றுலா தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வேலை வலு கூடுதலாக இருக்கும். அதற்கு ஏற்ற வருமானத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். பார்ட்னர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் பெறுவீங்க. அவங்களோட தொடர்பான சிந்தனைகள் ஏற்படலாம். செயல்பாடுகளில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். நெருக்கமானவங்களிடத்தில் இருந்து வந்த வெளிப்பாடுகள், உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நீங்குங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீங்க. இன்று திறமை மிக்க நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் போது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிவப்பு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சாதகமான நாள் என்று சொல்லலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது. நுணுக்கங்களை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. நீங்கள் நல்லபடியாக செய்து முடிக்கும் விடுவீங்க. சாதகமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க வேலையை. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். இதை நீங்கள் நிதானத்தோடு கையாள்வது நல்லது. மேல் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பணி சார்ந்த புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலையையும் அனுபவித்து செய்வீங்க. திருமண உறவிலேயே இன்று அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நிதி நிலைமை நல்லபடியாக இருக்குதுங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இன்று சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. மகிழ்ச்சியான மனநிறைவோடு இருப்பீங்க. சில செலவுகளில் நெருக்கடிகள் ஏற்படலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரமாக அமையும். வீட்டில் நடைபெறும் விசேஷங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். தொழில் போட்டிகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். பக்குவமாக பேசி வராமல் இருந்த பழைய கடன்களை வசூலிப்பீர்கள். எதிலும் என்றும் பொறுமை இருப்பது நல்லது. புதிய பிரச்சனைகள் இழுபறியானாலும் சீக்கிரம் முடித்து விடுவீர்கள். நீங்களும் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பல பொறுப்புகள் அதிகமாக இருக்கு என்று உணர்வீங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது.
விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெற்றியும் காண்பீங்க. இன்று அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. உங்களிடத்தில் பாசமாகவும் நடந்து கொள்வதற்கான நயமாக பேசுவதற்காகவும் நம்பிவிடவும் வேண்டாம். பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தில் மிக கவனமாக இருங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாள் என்றும் சொல்லலாங்க. இன்று அதிகப்படியான வேலையின் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான வெற்றியையும் பெற்று விடலாங்க. பெரும்பாலான முயற்சிகள் நல்ல வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நேர்மறை சிந்தனைகளோடு இருப்பீங்க. உங்களின் மீது நல்ல பெயர் எடுத்து புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உறவுகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளும் மேம்பட்டு தைரியமான செயல்பாடுகள் மூலம் பொறுப்புகளோட பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. செயல்பாடுகளில் வேகத்தை கொண்டு விவேகத்தோடு செயல்படுவது நல்லதுங்க. மனதிற்கு பிடித்த ஆடை மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புகழும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாங்க. இன்றைய நாள் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் நிலைத்தது நடக்கும். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணிச்சுமையினால் மன கஷ்டம் ஏற்படும் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் சொல்லலாம். விவேகத்தோடு செயல்படுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். நெருக்கமும் உண்டாகும். இன்றைய தினம் ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மனநிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ராசி பலன்கள் கேட்பதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி.